ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே 1ஓட வீடியோ தான். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோவை தொடர்ந்து இனிமேல் பார்க்கலாம். உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக தரணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி டே 1ஓட விலாகில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மண்டேனா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ, அவங்கள கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வீடியோ தான் இந்த விலாகு. அந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இன்றைக்கி லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் சாதம் அண்டு ஆம்லேட்டு. குழந்தைங்க ரசம் சாதம் இன்றைக்கி போதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ரசமும் சாதமும் வடித்து ஆம்லேட் தொட்டுக்க வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கேக்கு வச்சு விட்ருக்கேன் மக்களே. இப்போ தம்பியும் பொண்ணும் அவங்க குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பாவுக்கு தலை சீவணும் இல்லையா, சண்டேனால் நேற்று சண்டே அப்போ தலை குளிப்பாட்டி விட்டுருந்தேன். இன்றைக்கி மண்டே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அதுவும் ரெட்டை ஜடை வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு நான் வந்து எண்ணெய் வச்சு விட்டு தலை வாரி விட்டு பூ வச்சு விட்டுட்டேன். தம்பி பாருங்கள் பக்கத்தில் ஸ்வீட் தின்னுட்டு உக்காந்துட்ருக்கான். வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே வைடான்னு சொன்னோன்னே வச்சுட்டான். பாப்பாவுக்கு இன்னும் அவளாவே கிளம்பிக்குவா. தலை மட்டும் நான் தான் வாரி விடணும். தலை வாரி விட்டு பூ வச்சு விட்லான்ட்டு பூ கொஞ்சம் நேற்று வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்டு. இப்போ வந்து தலை சீவி விட்டு முடிக்க போகிறேன். ரெட்டை ஜடை போட்டு விட்டாச்சு பாப்பாவுக்கு. பாப்பாவோட ஸ்கூலில் வந்து எல்லாமே சில்வர் டிஃபன் தான். சில்வர் வாட்டர் பாட்டிலு, சில்வர் ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்து விட சொல்லுவாங்க. ஸ்நாக்ஸுமே நல்ல சத்தானதாக தான் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி கேக்கு தான் இருந்துச்சு. ஸோ கேக்கே வச்சு விட்டேன். பிள்ளைங்களை கிளப்பி விட்டு பூவும் வச்சு விட்டேன் நான். அடுத்து லன்ச் பேக் ரெடி பண்ணணும் இல்லையா, பாப்பா போய் தண்ணி பிடிக்க போய்கிட்டு இருக்கா. மோட்ரு போட்டு விட்டு அவளாவே தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுருவா. இது வந்து எங்கள் வீட்டோட பின் சைடு. இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு ஓடை, வாய்க்கால் மாதிரி ஓடும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள் கோழிலாம் இருக்குது. கேக்கு தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ கேக்கே வச்சு விட்டாச்சு. கேக்கும் ஸ்வீட்டும் இருந்துச்சு. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி சத்தானதாக வைக்க சொல்லுவாங்க. அது இன்றைக்கி இல்லை. கடையில் வாங்கணும்னு நினச்சோம், வாங்க முடியல. சரி இருந்ததையே வச்சுட்டேன். வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து பழைய சோறு, வெங்காயம் காலையில் எப்போயுமே நான் தான் எடுத்துப்பேன். பிள்ளைங்களுக்கு அப்புறம் வந்து டிஃபன் கலரை ரசம் சாதம் போட்டு கலர ஆரம்பிச்சிட்டேன். டிஃபன் ரெடி ஆயிருச்சு. டிஃபனில் போட்டு பிள்ளைங்களுக்கு ரெடியாக எடுத்து வைக்க வேண்டியதுதான். பழைய சோறு வந்து காலையில் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. நான் எப்போயுமே பழைய சோறு காலையில் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. டிஃபனில் வந்து சாப்பாடை போட்டாச்சு. ஏதோ நீங்கள் பார்க்கலாம், என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குது வீடு, இப்படி இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேனில் ஒரு எண்ணெய் இருந்திருக்கும். நாங்கள் வந்து கடலையை வாங்கி காய வச்சு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். மொத்தமாக நம்ம போய் நாங்கள் வெள்ளனூர், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து அவங்களே ஆட்டி அரைச்சி எல்லாமே கொடுத்துருவாங்க. கடலெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொட்டுக்கைக்கு வந்து இப்போ முட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். முட்டையை பார்த்தீங்களா மக்களே, அவ்வளோதான். ஒரே முட்டையாக போட்டால் வேலையாகும்ன்ட்டு 2 முட்டையை ஒரே இதாக போட்டுருவேன். போட்டு ஆளுக்கு பாதியாக எடுத்து டிஃபனில் வச்சிடுறது. என் வீட்டுக்காரர் வந்து காலையில் இவருக்கு கோழிக்கு எல்லாம் தீனி வச்சுட்டு, கடலையோ இல்லை கம்போ இந்த மாதிரி தீனி வச்சுருவார். காலைல அவர் வேலையை அதை பார்த்துருவார். பாருங்கள் கடலை திங்குது பாருங்கள் கோழி. அப்புறமே நான் காலைல எழுந்திரிச்சதுமே என் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கோழிக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தண்ணி ஊற்றிடுவேன்.
ஏன்னா அது காலையில் ஃபுல்லாக அப்புறம் ஃபுல் டே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் நான் எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சு என் வேலையை முடித்த உடனே நான் கோழிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு, கூண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சண்டை சேவை நாங்கள் வளர்க்குறோம். எல்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்கு பாருங்கள், தண்ணி குடிக்குது பாருங்கள். அடுத்து மக்களே துணி வேற துவைக்கணும். இது வந்து என்னோடய பாப்பாவோட தண்ணி ஊற்றிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.